ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் என்று கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே, இந்த கொண்டாட்டத்திலே, இந்த விழாவிலே, இந்த வைபவத்திலே நான் பங்கெடுப்பேன் என்று என்னுடைய யோசனையிலே நினைக்கவே இல்லை. என் மைண்டில் அப்படி ஒரு தாட்டே கிடையாது. எதிர்பாராத விதமாக இன்றைக்கு எங்களுடைய சேர்மன் ஐயாவோடு கூட நான் வரவும், ஐயாவுடைய அன்பிலே பங்கெடுக்கவும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தேவனை துதிக்கிறேன். திடீர்னு நம்ம பாஸ்டரையா என்கிட்ட ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் பேசணும் ஐயான்னு. அவருடைய அன்பை என்னால் தட்டி கழிக்க முடியவில்லை. சரி, என்ன சொல்கிறது? திடீர்னு எழுப்பி நிற்க வச்சு பேசுனா என்ன சொல்கிறது? பைபிளில் நிறைய இருக்கு, ஏராளம் இருக்கிறது. வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்கிறது. வாரி வாரி எடுத்துட்டு போகலாம், லாரி லாரியா எடுத்துட்டு போகலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனாலும் ஒன்றை கர்த்தர் நமக்கு தரணுமே அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு நான் வேதத்தில் கொஞ்சம் அப்படி தேடினேன். எனக்கு ஒரு அழகான விஷயம் கிடைத்தது. அதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல எத்தனித்தேன். ஆனால் இந்த இடத்துல அது எப்படி பொருந்தும், இதை எப்படி பொருத்துவது என்று யோசித்து பார்த்தேன். அப்போது எனக்கு முன்னாக முதல்ல எங்கள் சேர்மன் பிஷப் பேசுனாங்க. நான் எடுத்துக்கிட்டு வந்த மேட்ரை தான் வேறு ஒரு வசனத்தின் மூலம் சொன்னார்கள். அதுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறதுக்கு ஐயா வந்து சொல்லும்போது அவங்களும் அதையே சொன்னாங்க. அடுத்தது நம்ம கைவல்யம் டேவிட் ஐயா வந்தாங்க, அவங்களும் அதையே சொன்னாங்க. ரைட், அப்போ இதைத்தான் நானும் சொல்லணும். வேதத்தில் உள்ள ஒரு சம்பவத்திலிருந்து நான் அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான் நீங்கள் வேதத்தை அப்புறமா எடுத்து படிச்சுக்கோங்க. ஆதியாகமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. ஒரு பெண் பார்க்கும் படலம். அங்கே ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு ஒருத்தர் போகிறார். அவர் போய் பெண் பார்க்கும்போது அவர் நிறைய பரிசுகளெல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்து, அம்மா உன் வீட்டுக்கு நான் வரணும், உன்னை பற்றி கேட்கணும், உங்கள் வீடு எங்கே இருக்குன்னெல்லாம் விவரம் கேட்கும்போது அந்த பெண் தன்னுடைய வீட்டில் போய் சொல்லுகிறாள். அவளை கூட்டிகிட்டு போய் அந்த மக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாள். அங்கே போகிற அந்த இடம் குறிப்பாக நான் ஒரே வசனத்தில் சொல்கிறேன். ரெண்டு வசனங்களை சுட்டி காண்பிச்சுட்டு போகிறேன், மீதியெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆதியாகமம் 24 30வது வசனத்திலிருந்து ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும், கொஞ்சம் முன்னால் வாசிக்கட்டுமா? அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். திரும்ப சொல்றேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். இங்க ஒரு வார்த்தை வருது, அவன் ஆயத்தம் பண்ணி இருந்தானாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபைக்கு, இந்த தேவனுடைய தாசனுக்கு நான் லாபான் என்று பெயரிடுகிறேன். He prepared everything. ஆயத்தம் பண்ணி இருந்ததினாலே தான் அந்த மனிதன் அந்த வீட்டுக்குள்ளே போனான். புதிய ஒரு தொடக்கம், புதிய ஒரு விஷயம், புதிய ஒரு ஆசீர்வாதம், புதிய ஒரு பிரம்மாண்ட தொடக்கம் ஒன்று என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் உள்ளே பிரவேசிக்க வேணும்னா, உள்ள வரணும்னா அங்கே ஒரு ஆயத்தப்படுத்தப்படுதல் அவசியம். இங்கே ஒரு பெரிய ஆயத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது அருமையான பாஸ்டர் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயத்தம்தான் ஒரு பெரிய வரப்போகிறதான பெரிய விஷயத்துக்கான முன்னோடி. அவன் டிக்ளேர் பண்ணுறான். இன்னைக்கு இங்கே வருகிற போது நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டேன். நம்மை சுற்றி ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது.
பெரிய அளவிலான ஆயத்தம் நடந்திருக்கிறது. இன்னைக்கு காலையிலேயே எனக்கு ஒரு ஜெபக்குறிப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி மழை வந்துடக்கூடாது, மழை வந்து விட்டால் அநேக மக்கள் வருவதிலே சிரமம் ஏற்படும், அநேகர் உட்கார்ந்து வசனத்தை கேட்பதிலே, வார்த்தையை கேட்பதிலே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலே கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகும் என்று சொன்னார்கள். ஜெபித்தேன். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆயத்தம் என்பதுதான் ஒரு பெரும் ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். இன்றைக்கு அருமையான பாஸ்டர் அவங்க அதை செஞ்சிருக்கிறீங்க. எஸ், கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லாபானை போல அந்த ஆயத்தம் தான் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது, இந்த சபை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்னமும் பெரிதானவைகளை எதிர்பார்ப்போம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.